மீனராசி என்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 110 நாட்களில் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகக்கூடிய ஒரு நேரங்களாக இருக்குது. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இந்த 110 நாட்களில் இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் இந்த மீன ராசிக்கு பயிற்சியாகி வந்திருக்கிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இங்கே ராகுன்ற கிரகம் இவர்களோடு சேர்ந்து பயணிக்கும் போது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக்ல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்ச மாதிரியான ஒரு காலகட்டம் தான் இந்த 110 நாட்கள். ஏன்னா மார்ச் மாதத்துல இறுதியில அந்த சனி பகவான் உள்ள உங்களுக்கு ஜென்ம சனியாக வரார். மீனராசி அன்பர்கள் ரொம்ப ஒரு பயமான ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்க. எந்த விதத்திலையும் நம்ம 7.5 சனியில பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே இழந்த இழப்புகள் நிறைய, அந்த ஒரு இழப்புகளை பற்றி இந்த மீனராசி அன்பர்களுக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இழப்புகளை நிறைய அனுபவிச்ச இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த 7.5 சனி அடுத்து வர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்குமா அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதற்கு இடையில ஒரு சின்ன ஒரு பிரேக் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு இந்த 110 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு முயற்சிகளுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை நீங்கள் ஆர்வமோடு ஒரு செய்யக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய ராகுன்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய சந்திரன் மீதே பயணிக்கும் போது அதிகப்படியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டுருக்கிறீங்க. இதை செஞ்சால் நமக்கு நல்லா நடக்குமா, இதை செஞ்சால் நமக்கு நெகட்டிவாக நடந்துருமா, இப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு என்ன ஒரு குழப்பமாக இருந்தாலும் நம்ம தைரியமாக செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய ராசி அதிபதி அந்த குரு பகவான், குரு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல பரிவர்த்தனை ஆகும்போது உங்கள் ராசியில் செயல்பட போறாரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவையான சில நன்மைகளை, உங்களுக்கு தேவையான நன்மைகளை உங்களை தேடி கொண்டு வருவதற்குண்டான ஒரு நேரம். சில வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இந்த 110 நாட்களில் உங்களை தேடி வரும். தொழில் ரீதியாகவும் சரி, அலுவலக ரீதியாகவும் சரி, நீங்கள் எக்காரணத்து கொண்டும் இந்த 7.5 சனி ஜென்ம சனி அப்படின்னு ஒரு காரணம் காட்டி அதை நீங்கள் தவிர்க்க கூடாது. தவிர்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டுப்பீங்க. ஏன்னா இந்த சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி, அடுத்த அஷ்டமாதிபதியும் கூட. அதனால் திடீர் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ராகு சந்திரனோட பயணிக்கும் போது ஒரு குழப்பமான, எனக்கே இந்த ஜென்ம சனி நடக்குது, அப்போது நான் இதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான அந்த வாய்ப்புகளை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கிடைச்ச வாய்ப்பு மீண்டும் கிடைக்காது இந்த மீனராசி என்பவர்களுக்கு. அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. அது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லதாகவே தான் நடக்கும். இந்த மீனராசி என்பவர்களுக்கு எக்காரணம் கொண்டும் அதில் எந்த விதமான ஒரு பின்னோக்கி நீங்கள் நகர வேண்டாம். குடும்பம் சம்பந்தமாக சில பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்க போகுது. யாருக்காவது விவாகரத்துக்கு வரைக்கும் போய் அங்கே அப்படியே ஹோல்டில் இருந்தால் கூட திரும்பி உங்களுக்கு குடும்பம் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அடுத்து பார்த்திங்கன்னா விவாகரத்து எனக்கு கிடைக்கல, எனக்கு விவாகரத்து வேணும் விரும்புகிறேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது சாதகமாக நடக்கிறதுக்கு, உங்களுக்கு சாதகமாக. விவாகரத்து வேணும்னா விவாகரத்து கிடைக்க போகுது, விவாகரத்து வேண்டாம் அப்படின்னா விவாகரத்து கிடைக்காம இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணினாலும் அதில் ஒரு முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு. இந்த மீன ராசி என்பர்களுக்கு அலுவலகம் சம்பந்தமாக வெளிநாட்டில் வேலைக்கு போகிறவங்க, இல்லை வேறு இடங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதன், சூரியன், 5ஆம் வீட்டு அதிபதி சூரியன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியை நோக்கி நகர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த 110 நாட்களில் வேலை சம்பந்தமான நிறைய முன்னேற்றங்கள். தயவு செய்து இந்த மீனராசி என்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது, அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது நான் குடும்பத்தை பிரிக்கணும், குழந்தைகளை பிரிய
பிரியணும், பெற்றோர்களை பிரியணும் அப்படின்னு ஒரு நெகட்டிவான திங்க் இல்லாமல் எனக்கு இந்த வாய்ப்புனால நான் நல்ல வளர்ச்சி அடைய போகிறேன், நிறைய டெவலப்மெண்ட் இருக்க போகுது அப்படின்ற ஒரு நேர்மறையான எண்ணத்தை அங்கே கொண்டு வந்து வைக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் எளிய முறையில் தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 110 நாட்கள் இருக்கும். அதனால தான் ஜோதிட ரீதியாக நான் கணிச்சு சொல்லும்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, எந்த விஷயங்கள் வந்தாலும் அதில் எதிர்மறையாக எண்ணம் வேண்டாம், நேர்மறையான எண்ணத்தோடு பயணிங்க. கண்டிப்பாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு அந்த குரு பகவான் கர்மஸ்தானாதிபதி உங்களுடைய கர்மாவை இது வரைக்கும் கழிச்சிட்டாரு. இது வரைக்கும் நீங்கள் நினைக்கலாம் நம்ம அந்த வீடை விற்காமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, நம்ம அந்த விஷயத்த செய்யாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, நான் இந்த தொழிலை எடுக்காமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, நான் இந்த வேலைக்கு போகாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்படி மாட்டிக்கிட்டனே அப்படின்னு நீங்கள் தாராளமாக நினைக்கலாம் மீனராசி என்பர்கள். ஆனால் நீங்கள் அந்த கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால இந்த இவ்வளோ பெரிய அவஸ்தைகளையும் நீங்கள் பிரச்சனைகளையும் மாட்டிட்டு இருக்கிறீங்க. இப்போ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நிவாரணமாகக்கூடிய ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த மீனராசி என்பர்களுக்கு. இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த திருமண தடைகள் முழுவதுமாக நீங்கக்கூடிய ஒரு நேரம். திருமண தடைகள்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் வரைக்கும் வந்து கல்யாணத்தில் வந்து நின்றுருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகி ஒரு 2 மாதம் 3 மாதம், அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட அந்த திருமண வாழ்க்கை நீடிச்சிருக்காது. அந்த அளவுக்கு திருமணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை இந்த மீன ராசி அன்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம். நீங்க என்ன நினைக்கலாம், எனக்கு இந்த மாதிரியாக ஏமாத்தினவங்க கண்டிப்பாக ஒரு பலனை அனுபவிச்சே தீரணும், அவர்களுக்கு தெய்வம் இல்லையா, இல்லை எனக்கு தெய்வம் இல்லையா, இப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்குறிகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான தெய்வம் கண்டிப்பாக நின்று வேலை செய்ய தான் போகுது. உங்களை யார் யாரெல்லாம் ஏமாத்தினாங்களோ, உங்களை யார் யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ, அவமானப்படுத்தினாங்களோ, அவங்க எல்லாருமே தண்டிக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த 110 நாட்கள். ஏன்னா தெய்வம் நின்று கொள்ளும், அரசன் அன்றே கொள்ளுவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த தெய்வமாகப்பட்டது 110 நாட்கள்ல அப்படியே சுயரூபமாக வந்து உங்களுக்கு உண்டான வாழ்க்கையை உங்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.